சில நேரம் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், நாம சந்திக்கிற போராட்டங்கள் நம்மளை இன்னும் பலமாக ஆயத்தப்படுத்தி நம்மள ஆசீர்வாதத்துக்குள்ள எடுத்துட்டு போகும்ன்ற சத்தியம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நாம வெற்றி பெற்று சாதிக்க முடியும். ஆனா சில பேரு அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய், ஐயோ என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே என்னால போராட முடியாது, என்னால எதுவும் முடியாது என்று பின்வாங்கி போகிறவர்கள் ஏராளமானோர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையிலையும் தொடர்ந்து ஆண்டவரை நம்புங்க. உங்க நம்பிக்கை உங்களோட ஆண்டவர் தான், உங்க தேவன் தான். கோலியாத்தை ஜெயித்த பின் தாவீது கோலியாத்தின் தலையை வெட்டி ஏதோ உலக கோப்பை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தாரு, இதோ எதிரியின் தலை என்று. ஒருவேளை தாவீது சிக்கி இருந்தார்னா கோலியாத்தும் அதே மாதிரிதான் தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் தாவீதை என்ன பண்ணார்? உயர்த்தினார். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, தாவீதோட வாழ்க்கையில எந்த சோதனை வந்ததோ, எந்த கோலியாத் தாவீதை எதிர்த்து வந்தானோ, தாவீதை முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக நிலைப்படுத்தும்படி அந்த சோதனை பயன்படுத்தப்பட்டது. கோலியாத்தே இல்லைன்னா தாவீதோட சாமர்த்தியம் வெளியே வந்திருக்காது. நிறைய நேரங்கள்ல நமக்கு தோணும், எனக்கே ஏங்க இந்த கஷ்டம் வரணும், எனக்கு மட்டும் எதுக்காக இந்த பிரச்சனை வரணும், என் குடும்பம் மட்டும் எதுக்காக இந்த கஷ்டத்துல நெருக்கப்படணும், என் சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல, என்னோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பத்தி தெரியாது, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா என்னோட குடும்பம் மாத்திரம் எதுக்காக இப்படி நெருக்கப்படணும், எனக்கு மட்டும் எதுக்காக இந்த சோதனை, எனக்கு மட்டும் எதுக்காக இந்த உபத்திரவம், கோலியாத்து எனக்கு முன்னாடி மாத்திரம் எதுக்கு நிக்கிறான் அப்படின்னா, நம்ப தேவனுடைய பிள்ளையே, கோலியாத்து இருந்தனாலதான் தாவீது உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர முடிந்தது. உங்க வாழ்க்கையில வந்த அந்த கஷ்டம் உங்களை உன்னதமான ஸ்தானத்திற்கு எடுத்துட்டு போகும்ன்றதை நீங்க நம்புனீங்கன்னா, அந்த கஷ்டத்துல நீங்க சோர்ந்து போகாம, சவுல் மாதிரி சோர்ந்து போகாம, எலியா மாதிரி சோர்ந்து போகாம, சவுலோட வேலைக்காரங்க மாதிரி சோர்ந்து போகாம, இஸ்ரவேல் ஜனங்களை போல சோர்ந்து போகாமல் இருந்தால் நீங்கள் சாதிப்பீர்கள். தாவீதை போல என் தேவன் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனின் சேனையை நிந்திக்க விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனை மாத்திரம் என்ற நம்பிக்கையை தாவீது கொண்டிருந்தார். தான் சேவிக்கிற தேவன் யார் என்று, தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தாவீதுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றாரு, என் தேவன் ஜீவனுள்ள தேவன். பெலிஸ்தியர் ஆராதிக்கிற மாதிரி விதவிதமான காரியங்களுக்குள்ள என்னோட ஆண்டவர் இல்ல. பெலிஸ்தியர்கள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த விஷயத்தை இந்த கடவுள் பாத்துக்குவாரு, அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கடவுள் பாத்துக்குவாருன்னு விதவிதமான கடவுளை நான் பின்பற்றல. என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். He is the living God. He lives forever. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே இந்த பெலிஸ்தனை கொன்று போடுவது எனக்கு சாதாரணமான காரியம்.